போட்டுரு. ஓவர் ஹெச் வேரியன்சஸ், மெட்டீரியல் வேரியன்சஸ் பார்த்தோம், லேபர் வேரியன்சஸ் பார்த்தோம், ஓவர் ஹெட் வேரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேரியன்ஸ். இந்த வாட்டி வருமா வராதான் நான் பின்னாடி சொல்றேன். லாஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபுல்லா 5 சம் கேட்டான், மெட்டீரியல்ல கேட்டான். ஸோ அந்த வாட்டி லேபர் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேரியன்ஸ் லிஸ்ட் ஆகும். ஷோர் சார் லேபர் படிச்சுக்கோ, அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ். வேரியபிள் ஓவரேஜ்லாம் சம்மா கேட்க மாட்டான், அதுல இருக்கிறதே 3 வேரியன்ஸ், அதை மட்டும் தனியா சம்மா கேட்க மாட்டான். ஒன்னு வேரியபிள் வந்து ஃபிக்ஸ்டோட கேட்பான், இல்ல லேபரோட சேர்த்து கேட்பான், அவ்வளவுதான் தவிர தனியா அந்த சம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. சரி கவனி, ஓவர் ஹெட்ஸ் வேரியன்சஸ். இப்போ ஓவர் ஹெட்ஸ் வேரியன்சஸ்க்கு 2 ரீசன் இருக்கு. ஓவர் ஹெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ்ல 2 வேரியன்ஸ் இருக்கு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? இப்போ before understanding fixed overage variance, you have to be familiar with the concept capacity determination. Another capacity determination, you need to know about installed capacity, normal capacity, actual capacity. Another installed, normal, actual. Installed capacity, assume you have taken a premises for a rent of rupees 30,000. எத்தனை நாளைக்கு அந்த ரெண்ட், எத்தனை நாளைக்கு அந்த பில்டிங் இஸ் அவைலபிள் ஃபார் யூ? 1 month. எத்தனை டேஸ்? 30 days. அப்போ 30 days you can use the placeல. You have paying fees for gym 1 month subscription. எத்தனை மந்த் நீ எத்தனை 1 monthல எத்தனை நாள் போய் ஜிம் யூஸ் பண்ணலாம்? 30 days 1 hour. If you are taking rent of a premises, you can use it for 30 days into 24 hours. எப்படி? 30 days 24 hours you can use. This is called the installed capacity. It never be utilized. Installed capacity எந்த ஒரு இடத்துலயும் சரி, உனக்கு ஒரு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கும், அதுவும் cannot be utilized. அது யூட்டிலைஸே பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அது என்ன பண்ணாலும் என்ன பண்ணவே முடியாது, யூட்டிலைஸ். எந்த இடத்துலயும் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நம்ம பைக்ல பாத்தீங்கன்னா 140 இருக்கும், நம்ம பைக் 140 போகவே போகாது. புரியுதா? நம்ம வண்டிக்கு ஒரு மைலேஜ் கொடுப்போம், அந்த மைலேஜ் கம்பெனி நம்ம வண்டி கன்ஃபார்ம் அட்டைனே பண்ணாது. அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட். ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி ரெடி பண்ணி வச்சிருப்பான், 1,00,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னுவான். கம்பெனி வில் பி ஆப்ரேட்டிங் அட் 80% கெப்பாசிட்டி தான், 90% கெப்பாசிட்டி தான். 100% எப்பயுமே என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பாசிபிலிட்டியே கிடையாது எந்த இடத்துலயுமே. ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நெவர் பி யூட்டிலைஸ்ட். சரி, ஏன் சார் இப்படிதான் சொல்றீங்க? கேளு. இப்போ 30 days இருக்கு, அந்த 24 hours விட்டுரு, 30 days 24 hours. இப்போ நான் இந்த இடத்த எடுத்திருக்கேன், ஒரு ப்ரிமைசஸை நான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் ஃபார் டேக்கிங் கிளாஸ். நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன் ஃபார் டேக்கிங் கிளாஸ், நான் ஒரு ப்ரிமைஸ் ரெண்ட் எடுத்திருக்கேன், ரெண்ட் வேல்யூ 30,000. எத்தனை நாள் எனக்கு அவைலபிள் இந்த பிளேஸ்? 30 days அவைலபிள். ஆனா ஐ கான்ட் டேக் கிளாஸ் ஃபார் 30 days. எல்லா நாளும் என்னால என்ன பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கோ, தட் இஸ் ஒரு 4 days லீவ் எடுத்துக்கோ, 4 சண்டே லீவ். அப்ப எத்தனை நாள் ஒர்க் பண்ணலாம் இருக்கு மீதி? That will be your normal capacity. அப்ப இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கு நான் என்ன பண்ணேன், சம்திங் மைனஸ் பண்ணேன், என்னது? லீவ். அதான் மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு தி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி டு அரைவ் த நார்மல் கெப்பாசிட்டி. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு டு த ப்ராக்டிகல் சிச்சுவேஷன் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ? 30 days, 4 சண்டே லீவு அப்படின்னா எத்தனை டேஸ்? 26 days. ஒரு ஃபேக்டரியில 24 மணி நேரம் இருக்கு, ஒரு ஒர்க்கர் 8 மணி நேரம் ஷிஃப்ட், 8 8 8 3 8 24 மணி நேரம் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணலாம். 8 மணி நேரம் லேபர், இந்த லேபர் வெளில போனே அடுத்த லேபர் வந்து உட்கார முடியுமா? முடியாது. அப்போ ஷிஃப்ட் டைமிங், சேஞ்சிங் டைமிங் போக தான் செய்யும். கரெக்டா? சண்டே அன்னைக்கு ஒர்க் நிப்பாட்டி ஆகணும், 24 மணி நேரம் மிஷின் ஒன்னா வீணா போயிடும் மிஷின். அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஓட முடியாது, ஒரு நாளைக்கு ஹார்டா 18 மணி நேரம் ஓட்டலாம். அப்போ ஒரு ஷிஃப்டோட டைமிங் 6 மணி நேரம் மாத்தவல்ல. அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 888, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 88 hours 24 hours. பட் நார்மல் கெப்பாசிட்டி 666. அப்போ நம்ம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை குறைச்சு என்ன பண்ணிடுவோம், குறைச்சிருவோம். கன்ஃபார்ம் நார்மல் கெப்பாசிட்டி will be less than the installed capacity. எப்படி சார் குறைப்பீங்க? பை மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வித் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இப்போ யூ ஹாவ் ஒர்க்டு ஃபார் 26 days, 23 days, 29 days. கரெக்டா? இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ என்னோட டவுட், இந்த 30யும் 26 கம்பேர் பண்ணுமா, இந்த 29யும் 26 கம்பேர் பண்ணுமா? இதையும் 26 கம்பேர் பண்ணுவியா, 30யும் 26 கம்பேர் பண்ணுவியா? 26 23 30 23 26 29 30 29.
இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியும் உன்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டியும் பாப்பியா, நார்மலியும் ஆக்சுவலியும் பாப்பியா? இதுதான் நெவர் பி யூட்டிலைஸ்டு, நெவர் பி அச்சீவ்டு. அப்ப அதோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 மணி நேரம் படிக்க முடியுமா? முடியாது. அப்ப 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் படிச்சேன் ஏன் நீ உங்க அம்மா வந்து கேக்குறாங்க? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு வெறும் நீ 4 மணி நேரம் 16 மணி நேரம் தான் படிக்கிற, மீதி 8 மணி நேரம் ஏன் படிக்க மாட்டாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேள்வி கரெக்டா? ஆமா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல அந்த தூக்கம் ஒரு 6 மணி நேரம், சாப்பாட்டு டைம் ரெஸ்ட் டைம் ஒரு 3 மணி நேரம், 6 3 9 மணி நேரம், எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஏதாவது ரெக்ரேஷனுக்கு விட்டு 10 மணி நேரத்தை மைனஸ் பண்ணா 14 மணி நேரம் தான் படிக்கலாமே. நான் எவ்வளவு நேரம் படிக்கிறேன்? 16 மணி நேரம் படிக்கிறேன். நான் குட்டா பேடா? குட். ஆமானா இல்லையா? உங்க அம்மா வந்து சொல்ற கொஸ்டின் கரெக்டா தப்பா? தப்பு. 24 மணி நேரத்துல ஏன் 16 மணி நேரம் படிக்கிறேன், ஏன் 8 மணி நேரம் படிக்கலன்னு கேட்க கூடாது. ஆனா வீட்டுல கேட்பாங்க, அது டிஃபரெண்ட் இஷ்யூ, விட்டுரு. அதான் உங்களுக்கு கம்பேரிசன் தெரியல, இந்த கெப்பாசிட்டி சொல்லி கொடு. அப்போ இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப சொல்லு, இதனாலதான் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஏஜ் வருது. யூ ஹேவ் paid for 30 days rent 30,000, but the 30,000 is not for 30 days, the 30,000 is for 26 days. கரெக்டா? அப்போ கொஞ்சம் ஈஸியா வச்சுப்போமா? 26,000 தான் பே பண்ணிருக்கா for 30 days. This 26,000 is not for 30 days. This 26,000 is for 26 days. Per day 1000. இப்போ இத நீ தான் சொன்ன, நான் சொல்ல. per day 1000 யார் சொன்னா? நீ தான் சொன்ன. இப்போ இந்த இடத்துல 26 days யூஸ் பண்ணிருக்க, 26,000 rupeesக்கு 26 days யூஸ் பண்ணலாம். நீ யூஸ் பண்ணது எத்தனை டேஸ்? ஃபேவரபிள், குட்டா பேடா? பேட். எப்படி பேட்? அண்டர் அப்சார்ப்ட். 26 நாள் யூஸ் பண்ணிருக்கணும், அதோட கம்மியா யூஸ் பண்ணிருக்க. அப்ப எவ்வளவு நஷ்டம் சொல்லுவ? எப்படிடா சொன்ன? ஆன்சர் வந்துச்சு, எப்படி சொன்ன? இதுதான் ஆக்சுவல், இதான் ஸ்டாண்டர்ட் ரேட். நம்ம அவங்க 10 ரூபான்னு படிச்சோம்ல, அதுதான் இந்த 1000 ரூபாய். இது இன்ட்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸையும் இது இன்ட்டு ஆக்சுவல் ஹவர்ஸையும் கம்பேர் பண்ணிக்கணும். ரேட் 10 ரூபாய் 10 ரூபாய் தான். புரியுதா நான் சொன்னா? அதுதான் கான்செப்ட். இப்ப நீ இதே 3000 ரூபாய் சொன்ன, எப்படி 3000 ரூபாய் சொன்னா? நல்லா கவனி. இந்த 26 டேஸ்க்கு 26,000, அப்ப பர் டே வேல்யூ எவ்வளோ? 1000. 3 நாள் லூஸ் பண்ணிட்டேன், அப்ப 3000 ரூபாய் யுவர் லாஸ், அண்டர் அப்சார்ப். கரெக்டா இல்லையா? 26,000 இன்கர் பண்ணி 26 டேஸ் யூஸ் பண்ணா நீ 29 டேஸ் யூஸ் பண்ணிருக்க. அப்ப 29 டேஸ்க்கு பெனிஃபிட் எவ்வளவு? நான் எவ்வளவு 1000 நீ கொடுத்துருக்கணும், ஆனா நீ எவ்வளவு இன்கர் பண்ண? அப்ப 3000 ஓவர் அப்சார்ப். கரெக்டா ராஜா? இதுதான் அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் கம்பாரிசனுக்கு கிட்ட கொண்டு வரேன். இதோட நம்ம வேவரேஜ் வேரியன்ஸ் படிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா கவனி. பிக்சட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். பிக்சட் ஓவர்ஹெட்ஸ், இதுக்கு ரீசன் 2 இருக்கலாம். இதுக்கு ரீசன் ஒன்னு, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்னு வால்யூம் வேரியன்ஸ். ஒன்னு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்னு வால்யூம்க்கு மல்டிபிள் ரீசன் இருக்கலாம், அதை பின்னாடி பார்ப்போம். மொத்தம் ஃபர்ஸ்ட் 3 வேரியன்ஸ் மட்டும் சொல்லி தரேன். ஒன்னு காஸ்ட் வேரியன்ஸ், எப்பயும் போல மெட்டீரியல் காஸ்ட் மாதிரி லேபர் காஸ்ட் மாதிரி பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கும். அதுக்கான ரீசன் 2 தான். ஒன்னு எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு வால்யூம் வேரியன்ஸ். நல்லா கவனி. அவுட்புட் 10,000 யூனிட்ஸ், இது பட்ஜெட்டட். என்னது? இது ஆக்சுவல். Budgeted 10,000 units, actual units was 12,000. Overhead cost, இது overhead cost budgeted னா இது budgeted overheads. Overhead cost budgeted னா இது என்ன overheads? Budgeted overheads. Actual னா actual overheads. இது budgeted, இது இப்ப நான் recovered overheads னு கண்டுபிடிப்பேன். இது budgeted overheads, அது என்ன overheads? இன்னொரு overheads நான் என்ன கண்டுபிடிப்பேன்? recovered overheads னு கண்டுபிடிப்பேன். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் காஸ்ட் வேரியன்ஸ் சொல்லி தரேன். இப்போ overheads cost நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது 30,000 rupees, but the actual cost is
40,000. ஆக்சுவல் காஸ்ட் இஸ், இப்போ இதை வச்சு மேல உள்ள 3 வேரியன்ஸ் போடலாமா? 4 டேட்டா என்னது கொடுத்துருக்கேன்? யூனிட்ஸ் காஸ்ட். 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், 12,000 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். 30,000 இன்கர் பண்ணணும்னு நினைச்சேன், 40,000 இன்கர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 30,000 இன்கர் பண்ணணும்னு நினைச்சது பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ். இன்கர் பண்ணது 40,000, அது ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ். பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். பட்ஜெட் ஓவர் ஹெட்ஸ் 30, நீ இன்கர் பண்ணது 40, அப்ப 10,000 அட்வர்ஸ். இது என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஓவர் ஹெட் காஸ்ட் 30,000 rupees இருக்குல்ல, இது பாரு எத்தனை யூனிட். அப்போ பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் பர் யூனிட் என்னவா இருக்கும்? 30,000 காஸ்ட் பர் யூனிட்னா 30,000 டிவைடட் பை யூனிட் 10,000 போட்டா ஒரு யூனிட்டுக்கு 3. ஆக்சுவல் 12,000க்கு எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கலாம்? அப்போ 12 into 3 36,000 இன்கர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்கர் பண்ணது 40. புரிதலா என்ன சொல்றேன்ட்டு? இது பேரு பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ், இது பேரு ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ், இது பேரு ரெக்கவர்டு ஓவர் ஹெட்ஸ். இப்போ நம்ம அங்க ரெக்கவர்டு கண்டுபிடிச்சோமா, பட்ஜெட்டட் கண்டுபிடிச்சோமா, ஆக்சுவல் கண்டுபிடிச்சோமா? பட்ஜெட்டட் அவன் கொடுத்துட்டான், அதுல ரெக்கவர்டு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதனாலதான் அதே 3 rupees எடுத்துக்கிட்டோம். இன்டு என்ன ஹவர்ஸ் போட்டுக்கிட்டோம். இது ஆக்சுவல் இன்டு ஆக்சுவல் போட்டா அதுதான் ஆக்சுவல். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். அந்த அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் இஸ் த காஸ்ட் வேரியன்ஸ். தட் வில் பி த ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். அதுக்கு முன்னாடி போலாம், அதுக்கு முன்னாடி வரேன். இப்போ ஒரு யூனிட்டுக்கு 30,000 பட்ஜெட் பண்ணேன், அப்போ அவுட்புட் எவ்வளவு? 10,000. அப்போ பட்ஜெட்டட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு? தட் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் பர் யூனிட் ஆர் பட்ஜெட்டட் காஸ்ட் பர் யூனிட் என்ன? 3 rupees. அப்போ 12,000 யூனிட்டுக்கு எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கலாம்? 36,000 இன்கர் பண்ணலாம்னு நினைச்சேன், இன்கர் பண்ணது பண்ணிருக்கணும். 3 வார்த்தை பாரு, எப்படி பாரு. இன்கர் பண்ணலாம் நினைச்சேன் பட்ஜெட்டட், இன்கர் பண்ணது ஆக்சுவல், இன்கர் பண்ணிருக்கணும். இப்ப நீ டூருக்கு போற, உன் வண்டி மைலேஜ் வச்சு கால்குலேட் பண்ற, 30,000 ரூபாய்க்கு டீசல் போடணும்னு பிளான் பண்ணிருக்க. 30,000 ரூபாய் டீசல் ஆகும்னு போட்டது 40,000 ரூபாய் டீசல் போட்டது 40,000 ரூபாய் டீசல். இப்போ நீ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 10,000 சொன்னா அது பட்ஜெட் வேரியன்ஸ், தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஆனா இங்க எத்தனை கிலோமீட்டருக்கு நீ 30,000 பிளான் பண்ண, ஆனா எத்தனை கிலோமீட்டருக்கு 40,000 போட்டுன்றது இருக்குல்ல. நீ என்ன பண்ற? 3,000 கிலோமீட்டருக்கு 30,000 பிளான் பண்ண, 5,000 கிலோமீட்டருக்கு 40,000 போட்டிருக்க. அப்போ பட்ஜெட்ல 30ல இருந்து 40 போட்டா 10,000 நீ போட்ட பட்ஜெட் எக்ஸீட் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் மாறிடுச்சு. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? 30,000 தான் டீசலுக்கு. நீ சுத்தி இருக்க பெனிஃபிட் டிரைவ் பண்ணிருக்கன்றது பட்ஜெட்டுக்குள்ள வராது. நீ என்ன சொன்ன என்கிட்ட செலவு? 30,000 ரூபாய் டீசலுக்குன்னு கேட்ட, ஆனா எவ்வளவு டீசல் செலவு பண்ணிருக்க? 40,000. எக்ஸ்பெண்டிச்சர் அட்வர்ஸ் தான் சார், நான் பெனிஃபிட் டிரைவ் பண்ணனே. அப்ப பெனிஃபிட் இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா மேல பாசிட்டிவ் வந்துடும். பெனிஃபிட் இதை விட அதிகமா செக் பண்ணிடலாமே. 3,000 லிட்டர் டீசல் ஃபார் 30,000 பண்ணா 10 ரூபாய் ஒரு லிட்டருக்கு, கரெக்டா? அப்ப 5,000 லிட்டர் நான் எவ்வளவு போட்டிருக்கணும், ஆனா எவ்வளவுதான் போட்டேன்? 40,000 தான் போட்டேன். அப்போ நெட்டா எனக்கு 10,000 ரூபாய் சேவ்டு. நெட்டா எனக்கு எவ்வளவு சேவ்டு? 10,000 ரூபாய் சேவ்டு. கரெக்டா ராஜா? எப்ப இது பேரு பி மைனஸ் ஏ. இது பேர் என்னது? பி மைனஸ் ஏ. இது என்ன வேரியன்ஸ்? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். overheads cost variance is nothing but under absorption or over absorption. If it is favorable, over absorption. If it is unfavorable, அது பேர் தான் என்னது? under absorption. அங்க எப்படி under absorption over absorption கண்டுபிடிப்ப? recoveredக்கும் அப்ப recovered 36,000, actual எவ்வளவு? அப்ப cost variance எவ்வளவு? 4,000 adverse. recovered minus actual, அப்ப என்ன ஆன்சர் வருது? இங்க 4,000 adverse. இங்க 10,000 adverse, இங்க 4,000 adverse. இங்க என்ன ஆன்சரா இருக்கும்? 6,000 adverse. 6 plus sorry 6,000 favorable. இங்க 6,000 favorable 6 plus 10 ஆட் பண்ணா என்ன வந்திருக்கணும்? 4,000. மீனிங் புரிஞ்சுக்கோ. 30,000 இன்கர் பண்ணணும்னு நினைச்சேன். எத்தனை யூனிட்டுக்கு? 10,000 யூனிட். ஆனா இன்கர் பண்ணது எவ்வளவு? அப்ப காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கு அட்வர்ஸ் தான். ஆனா எக்ஸ்ட்ரா கொடுத்த காசுக்கு பெனிஃபிட் டிரைவ் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கனே சார். எவ்வளவு பண்ணிருக்க? 2,000 யூனிட் எக்ஸ்ட்ரா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபார்முலா recovered minus budgeted. recovered minus எவ்வளவு இன்கர் பண்ணணும்? பண்ணிருக்க. ரெக்கவர் பண்ணிருக்கணும் 36. இன்கர் பண்ணணும் பிளான் பண்ணது. அப்போ 6,000 உனக்கு என்னாச்சு? ஃபேவரபிள். இந்த 6,000 ஃபேவரபிள் எப்படி தெரியுமா அச்சீவ் பண்ணிருப்ப? எப்படி அச்சீவ் பண்ணிருப்ப? இந்த 6,000 ஏன் ஃபேவரபிள் அச்சீவ் ஆச்சு?
நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, அதனாலதான் அது பேர் வால்யூம் வேரியன்ஸ். இப்போ வேற ஒரு சம் ஆன்சர் சொல்லுவியா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? வி ஏ அவன் கொடுத்துருவான், நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆர். பி மைனஸ் ஏ என்ன வேரியன்ஸ்? எக்ஸ்பெண்டிச்சர். பட்ஜெட் நீ என்ன போட்டா ஆக்சுவல் நடந்துச்சு எக்ஸ்பெண்டிச்சர். ஆர் மைனஸ் ஏ என்னது? காஸ்ட். ஆர் மைனஸ் பி அப்போ வால்யூம் வேரியன்ஸையும் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸையும் ஆட் பண்ணா காஸ்ட் வேரியன்ஸ். எக்ஸாம்பிள் பாரு, பி மைனஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி, ஆர் மைனஸ் ஏ, அவ்வளவுதான். ஓகேவா? இது ஃபார்முலா பேஸ்ட்ல சொன்னா, நம்பர் பேஸ்ட்ல நீ புரிஞ்சுக்கணும். இப்போ சேம் எக்ஸாம்பிள், 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்ச, 9,000 தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. ஆனா 30,000 ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்ச, சரி 30,000 ரூபாய் இன்கர் பண்ணணும்னு நினைச்ச, கரெக்டா? 30,000 ரூபாய் தான் இன்கர் பண்ண. இப்ப நீ ஆன்சர் பார்க்காம, அதை பார்க்காம ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்காம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொல்லி தரேன் பாரு. 10,000 ப்ரொடியூஸ் பண்ண, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண? அப்ப வால்யூம் அடி வாங்கிருக்கு. வால்யூம் கன்ஃபார்ம் அடி. 30,000 இன்கர் பண்ணணும்னு நினைச்சா 30,000 நில். அப்ப வால்யூம் அடி வாங்கிருந்தா காஸ்ட் என்ன வாங்கிருக்கும்? அடி வாங்கிருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல ஃபேவரபிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுல செட் ஆகி நெட் வரும். செக் பண்ணிடலாமா? 30,000 பார் 10,000 ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 3 rupees. அப்ப 9,000 யூனிட்டுக்கு எவ்வளவு நீ இன்கர் பண்ணிருக்கலாம்? 27,000. இப்ப ஆன்சர் இங்க மாத்தினாதான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்டா? இங்க 1,000, 10,000 units, 30,000 rupees. இங்க 9,000 units you have incurred only 24,000. 1000 யூனிட் கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ண, ஆனா காஸ்ட் 6,000 ரூபாய் குறைச்சிட்டேன். அப்போ 6,000 ரூபாய் குறைஞ்சதுல இது ஃபேவரபிள், 1000 யூனிட் குறைஞ்சது கொஞ்சம் அட்வர்ஸ். ரெண்டு செட் ஆஃப் ஆகி நெட் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இங்க பெனிஃபிட் அதிகம், இங்க அன்ஃபேவரபிள் கம்மி, ரெண்டு செட் ஆஃப் ஆகி பெனிஃபிட். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ 10,000 யூனிட்ஸ் இஸ் ஃபார் எத்தனை ருபீஸ்? 30,000 யூனிட். அப்ப காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். பட்ஜெட்டட் காஸ்ட் பர் யூனிட். அப்பனா பட்ஜெட்டட் காஸ்ட் பை பட்ஜெட்டட் யூனிட். காஸ்ட் எவ்வளோ? 30,000 by 10,000 which is nothing but 3 rupees. ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபானா 9,000 யூனிட்டுக்கு நீ எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கணும்? 27,000 ரூபாய். which is nothing but என்னது? recovered. which is nothing but என்னது? recovered. இப்போ ரொம்ப சிம்பிள். 30,000 இன்கர் பண்ணணும், 24,000 ரூபாய் தான் இன்கர் பண்ண. 6,000 ஃபேவரபிள். கரெக்டா? ஆர் மைனஸ் இது ஏவா, இது பியா? இதுக்கு வித்தியாசம். இன்கர் பண்ணிருக்கணும்னு நினைச்சது எவ்வளவு? 27. இன்கர் பண்ணது அப்போ நெட்டா 3,000 ஃபேவரபிள். அப்ப இங்க 6,000 ஃபேவரபிள், இங்க 3,000 ஃபேவரபிள். இங்க 3,000 என்னவா இருக்கும்? அட்வர்ஸா இருக்கணுமா? இது எப்படி தெரியுமா? அந்த வால்யூம் வேரியன்ஸ். நீ எவ்வளவு இன்கர் பண்ணணும்னு நினைச்ச? எவ்வளவு இன்கர் பண்ணிருக்க? சரி, எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கணும்? 27. நீ எவ்வளவு இன்கர் பண்ண நினைச்ச? 30. அப்போ உன்னோட பட்ஜெட் தப்பு. பட்ஜெட் தப்பானா ஃபேவரபிளாவும் வரலாம், அன்பேவரபிளாவும் வரலாம். உன்னோட பட்ஜெட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதனாலதான் அன்பேவரபிள் வருது. இதுதானே நீ பண்ணிருக்கணும். அப்ப உன்னோட பட்ஜெட்டட் ஓரியன்ஸ் தப்பு தானே. அந்த பட்ஜெட்டட் ஓரியன்ஸ் தப்புனால என்னதுன்னா உன்னோட வால்யூம் அடி வாங்கும். கரெக்டா? அப்ப நீ என்னது? 30,000 ரொம்ப அதிகம். இப்ப 27,000 இங்க வந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அப்ப இந்த 30,000 வந்ததுனால நீ பிளான் பண்ண பட்ஜெட் தப்பு. எவ்வளவு தூரம் உன்னோட இது இன்கர் பண்ணிருக்கணும், இன்கர் பண்ணலாம்னு நீ நினைச்சது எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு பாரு. 3,000 rupees. அந்த 3,000 rupees எதுல போயிடுச்சு? வால்யூம்ல போயிடுச்சு. அது அட்வர்ஸா ஃபேவரபிளா? அட்வர்ஸ். யூனிட்ஸ் குறைஞ்சாலே அட்வர்ஸ் தான். இப்ப சொல்லலாம், அடுத்த ஆன்சரை சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு ரீசன் போட போறோம். இந்த வால்யூம் இருக்குல்ல, மல்டிபிள் ரீசன் இருக்கு, அதுக்கு போடும்போது இந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து சொல்ல முடியாது. கீழே செட்டில் ரேஷியோ இருக்கும், அதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப இது புரியுதா? இப்ப இது கொடுத்தா பி ஆர் ஏ கண்டுபிடிச்சிருவியா? ஆர் மைனஸ் பி என்ன வேரியன்ஸ் ராஜா? ஆர் மைனஸ் பி வால்யூம், பி மைனஸ் ஏ, ஆர் மைனஸ் ஏ காஸ்ட். $8,000 units. Actual rate is 10. Budgeted rate 75,000. Budgeted rate is 12. இப்படி கொடுத்துருவோம். அதை அப்படி கொடுக்காம இப்படி கொடுக்குறோம். அவுட்புட் இன்டு ரேட் பட்டா ஓவர் ஏஜ்
ஓவர் ஹெச் கொடுத்துட்டான், ரேட் கொடுத்துட்டான், டிவைட் பண்ணா அவுட்புட். இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ட்விஸ்ட் கொஸ்டின் இவ்வளவுதான் இருக்கும். 75,000 டிவைடட் பை 12 போட்டா என்ன வரும்? 6250 யூனிட்ஸ். கரெக்டா? which is nothing but 62. நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? 75,000 டிவைடட் பை 6250 போட்டு ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் கண்டுபிடிப்போம். அத 12 ரூபாய் கொடுத்துட்டான். எத்தனை யூனிட்டுக்கு 12 ரூபாய்? 75,000 வரும். 6250 யூனிட்ஸ்க்கு 12 rupees 75,000. இங்க 8000 யூனிட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 10,000. இது பி, இது ஏ. நீ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். ரெக்கவர்ட் கண்டுபிடிக்கணுமா? என்னது ஒண்ணுமே இல்ல. ரெக்கவர்ட் இஸ் நதிங் பட் என்ன, 8000 யூனிட்டுக்கு பட்ஜெட்டட் ரேஷியோ எவ்வளவு ஓவரேஜ் ஆயிருக்கணும்? 8000 into 12 போட்டினா 96,000. 96,000 கரெக்டா? இப்போ ஓவர் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஓவர் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளவு நடந்திருக்கணும்? 96,000 எவ்வளவு நடந்திருக்கணும்? நான் நடக்கலாம்னு பிளான் பண்ணது, இது நடந்தது, இவ்வளவுதான் நடந்திருக்கணும். கரெக்டா? ஏன்னா 8000 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் 12 ரூபாய் 96,000 தான் நடக்கணும். அவுட்புட்டுக்கு தான், ஆக்சுவலுக்கு தான் ரெக்கார்டு போடணும். பட்ஜெட் எடுக்க ரெக்கார்டு போடக்கூடாது. அதனாலதான் ஆக்சுவல். அப்ப ரெக்கார்ட் இஸ் நதிங் பட் ஆக்சுவல் இன்டு ஸ்டாண்டர்ட். எது ஆக்சுவல்? அவுட்புட் ஆக்சுவல், பட்ஜெட்டட் ரேட் ஸ்டாண்டர்ட். கரெக்டா? இது பட்ஜெட்டட் இன்டு பட்ஜெட்டட், இது ஆக்சுவல் இன்டு ஆக்சுவல். சரி, அது இப்படி இருக்கட்டும். ரெக்கவர்ட் 96,000. இது நடந்திருக்கணும், இது நடந்தது, இது நடந்திருக்கலாம், இதுதான் நடக்கலாம் நான் பிளான் பண்ணேன், இது நடந்துச்சு, ஆனா இவ்வளவுதான் நடந்திருக்கணும். 96,000 நடந்திருக்கணும். எவ்வளவு நடந்தது? அப்ப 16,000 ரூபாய் ஃபேவரபிள் தான். எதனால ஃபேவரபிள் தெரிஞ்சுக்கணும்ல. எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் நீ எவ்வளவு பிளான் பண்ண, ஆனா எவ்வளவு நடந்தது? 5,000 அட்வர்ஸ். அப்ப இதுல சம்திங் 21,000 ஃபேவரபிள் வந்திருக்கு. எதுல? வால்யூம்ல. அதிக அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு பாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. அதனாலதான் வால்யூம் ஃபேவரபிள் வருது. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது 6,250, ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவு? எத்தனை யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க? 1000. ஒரு யூனிட் எவ்வளவு பெனிஃபிட்? மல்டிப்ளை பண்ணா 21,000 வரும். வந்துச்சு, அவ்வளவுதான். அதை நீ அப்படி கால்குலேட் பண்ணாம வேற விதமா சொல்ற. இந்த 1750 எக்ஸ்ட்ரா யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணல, ஒரு யூனிட் எவ்வளவு ஃபேவரபிள் ரேட், அது அப்படியே ஃபேவரபிளா வரப்போகுது. விச் இஸ் நதிங் பட் ஆர் மைனஸ் பி. ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு நடந்திருக்கலாம். உன்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் நடந்திருக்கணும், ஆனா நீ பட்ஜெட் பண்ணது ரொம்ப கம்மியா பட்ஜெட் பண்ணிருக்க. ஃபேவரபிள் கடுதானே? இவ்வளவு நடந்திருக்கலாம், இவ்வளவு நடந்திருக்கணும், ஆனா நீ இவ்வளவுதான் நடக்கணும்னு பிளான் பண்ணிருக்க. அப்போ உன்னோட பிளானிங் என்ன? இப்போ நீங்க வந்து சென்னை டு திருச்சி ட்ரிப் போடலான்னு கேக்குறேன். ஒரிஜினலா நீ எடுத்துட்டு போன காருக்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கணும். நீ 7,500 ரூபாய் தான் பட்ஜெட் போட்டிருக்க, 5,000 ரூபாய் முடிச்சுட்ட. இப்ப 7,500 ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்க. எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்க? 7,500. 9,000 ரூபாய் முடிச்சிருக்க. இது ஆக்சுவல், இது பட்ஜெட்டட், இது ரெக்கவர்ட். இப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோ. 10,000 ரூபாய் நடந்திருக்கணும், 10,000 ரூபாய் நடந்திருக்கணும். ஒரு யூனிட்டுக்கு நீ சொல்ற கணக்கு படி 10,000 நடந்திருக்கணும். ஆனா நீ பிளான் பண்ணது எப்படி? அப்போ வால்யூம்ல அடிச்சிருவ. 2,500 ஃபேவரபிள். ஆனா நீ பிளான் பண்ணது ஆக்சுவல் என்ன இருக்கு? அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஏறி இருக்கும். நெட்டா என்ன இருக்கும்? 10க்கும் 9க்கும் 1000 ரூபாய் ஃபேவரபிள். அதான் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணினா ஆர் மைனஸ் 1,000 rupees ஃபேவரபிள். இது நெட்டு. நீ எவ்வளவு செலவு பண்ணலான்னு பிளான் பண்ண? 7,500. எக்ஸ்பெண்ட் பண்ணது 9,000. அப்ப 1,500 ரூபாய் அட்வர்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் காசு போயிடுச்சேன்னு பாக்காத, இதுக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கணும் சென்னை டு திருச்சி போறதுக்கு? 10,000 ரூபாய். அப்ப நீ செலவு பண்ணது வெறும் எவ்வளவுதான்? 7,500 ரூபாய் தான். அப்ப 2,500 ரூபாய், 7,500 தானே பட்ஜெட்டே போட்டுருக்கு. அப்ப 2,500 ரூபாய் உனக்கு சேஃப் கார்டு பண்ணி விட்டுருச்சு இல்ல. ஃபேவரபிள் நெட் ஆன்சர். இதான் ஆர் மைனஸ் பி மைனஸ் ஏ. ஆர் கண்டுபிடிச்சிடணும். ஆர்ங்கிறது என்ன? ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு, தட் இஸ் ரெக்கார்டு ஓரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஃபார் ஸ்டாண்டர்ட் ரேட். இது என்னது? ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் காஸ்ட். கரெக்டா? அதுக்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இது பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் பட்ஜெட்டட் அவுட்புட். இது ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பிரயோஜனமே இல்ல. இது ரெண்டுத்துக்கும் அவுட்புட் வேற, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன் சார் கம்பேர் பண்றீங்க? பீரியட் இல்ல, அதுக்காக கம்பேர் பண்றேன். சரி, ஏன் சார் இப்ப இது வேற அவுட்புட், இது வேற அவுட்புட், ரெண்டு கம்பேரே பண்ணக்கூடாது நீங்க தான் சொன்னீங்க. அப்ப ஏன் சார் கம்பேர் பண்றீங்க? பீரியட்.
இந்த பீரியட் நீ 75,000 ரூபாய் செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்ணிருக்க? 80,000 ரூபாய். அப்ப பீரியட் மாறிடுதுல, நெக்ஸ்ட் பீரியட்ல 30,000 ரூபாய் ரெண்டு யூட்டிலைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்ப நஷ்டம் நஷ்டம் தானே. அதனாலதான் இது கம்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் ரெண்டு அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப அவுட்புட்டுக்கு ஈக்குவல்ட்டா இந்த ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு மாத்திக்கணும் எல்லா நம்பரையும். அப்ப 8,000க்கு நம்பர் மாத்திக்கிறேன். 8,000க்கு இந்த நம்பர் மாத்தினா 96,000 ஆயிடுது. 8,000க்கு இந்த நம்பரை மாத்தினா என்ன ஆயிடுது? அப்போ இதுக்கு பேர் என்ன? பட்ஜெட்டட் காஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டட் யூனிட். இது ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் யூனிட். இது வேற யூனிட், அது வேற யூனிட், கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ நடுநிலைமையா ஒரு யூனிட் கொண்டு வரணும். அதுதான் என்னது? பட்ஜெட்டட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் யூனிட். பட்ஜெட்டட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் யூனிட். சோ தட் இப்ப இதுக்கும் இதுக்கும் எது காமன் ஆயிடுச்சு? யூனிட்ஸ் காமன் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ணலாம்? அதை கம்பேர் பண்ணலாம். இதுக்கும் என்ன கம்பேர் ஆயிடுச்சு? ரேட் கம்பேர் ஆயிடுச்சு. அதனால இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இதுக்கும் பீரியட் சேம் ஆயிடுச்சு. அதனால அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் பீரியட் சேம்ங்கிறதுனால எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டுத்துக்கும் யூனிட்ஸ் சேம்ங்கிறதுனால இதான் நெட் வால்யூம், சாரி காஸ்ட் வேரியன்ஸ். ரெண்டுத்துக்கும் யூனிட், ரெண்டுத்தோட யூனிட்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் காஸ்ட் செக் பண்ண முடியும். அதனால இது என்ன வேரியன்ஸ்? காஸ்ட் வேரியன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் எது ஈக்குவல்? ரேட் ஈக்குவல். அப்ப வால்யூம் யூனிட்ஸ்ல செக் பண்றேன். அது பேர் தான் என்னது? வால்யூம். அதே கான்செப்ட் எங்கேயும் ஃபார்முலா மாறியே போகாது. இங்க ரெண்டுத்திலையும் ரேட்டை ஈக்குவல் பண்ணிட்டு யூனிட் செக் பண்றேன், தட் இஸ் வால்யூம் செக் பண்றேன். இங்க ரெண்டுத்திலையும் யூனிட்டை ஈக்குவல் பண்ணிட்டு காஸ்ட் செக் பண்றேன். இது ரெண்டுத்திலையும் பீரியட் ஈக்குவல் பண்ணிட்டு, இது ரெண்டுத்திலையும் எது ஈக்குவல் பண்ற? பீரியட். இது பட்ஜெட்டட் ஃபார் எ பீரியட், இது ஆக்சுவல் ஃபார் தி பீரியட். ரெண்டுத்துக்கும் பீரியட் ஈக்குவல் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் செக் பண்றேன். அது பேர் தான் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். புரியுதா ராஜா? இது மூணு புரிஞ்சா? அடுத்து உள்ள போலாமா? இதுக்கு மேல உனக்கு புரியணும்னா உனக்கு கொஞ்சம் டபுள் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். டபுள் மீனிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா முடிச்சிடலாம். இப்போ அந்த வால்யூம் வேரியன்ஸ் படிச்சிடல. இதுக்கு ரீசன் 3 இருக்கு. இருக்கு வால்யூம் வேரியன்ஸ்க்கு ரீசன் 3 இருக்கு. ஒண்ணு